இதோட டைரக்டர் வந்து மைக்கேல் வந்து என்னோட பிரதரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சும்மா இந்த படம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. பார்த்த உடனே அது ஒரு 6 months முன்னாடி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்போ வந்து ஆக்சுவலாக ஆடியோ லேபிளே ஓப்பன் பண்ணல. படத்தை வந்து என்னோடய இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் படம் பார்த்துட்டு இவருக்காகவே ஆடியோ லேபிள் ஓப்பன் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ ராகம் ஆடியோஸில் இந்த படத்தை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த படம் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்ப ஹார்ட் டச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது ஒரிஜினாலிட்டியாக அப்படின்னு சொல்கிறதோட படம் பேசப்படும். இன்றைக்கி சொசைட்டியில் என்ன நடக்குதோ அது தேவையான ஒரு படம். கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மிராக்கல் பிக்சர்ஸ், அதாவது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கல் இந்த நிசப்தம். அதாவது ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் மைக்கேல் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரே வாரம் தான் சொன்னார், டேய் ஒரு அப்பா பொண்ணு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, அதில் நீ தான் ஹீரோ, நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஷூட் போகிறோம் அப்படின்னாரு. ஆனால் இல்லை ரெடி ஆகிடு, நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஷூட் போகிறோம் அப்படின்னு. சரி ஓகேண்ணா. அதே மாதிரி பெங்களூரில் நெக்ஸ்ட் மந்த் உடனே ஷூட் போனோம். நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. இந்த நேரத்தில் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லா நேரத்துலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் சாதன்யா. ஸோ நான் இந்த படத்தில் வந்து பூமின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் பேசுகிறேன். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது வந்து ஃபஸ்ட் மூவி, அந்த டெபியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ட் மைக்கேல் சார் வந்து எனக்கு 10 years தெரியும், 10 years ஃப்ரெண்ட் அவர். இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து எவ்வளோ நல்ல படம் வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு சொல்கிறேன் நான். அண்டு மிராக்கல் பிக்சர்ஸ், ஏஞ்சலின் டாவின்சி அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமாக டைரக்டர் மைக்கேல் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னபோது நான் அபிநயா கிட்டே சொல்லியிருந்தேன், உனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு மெயின் ஹீரோயினா ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு, உன்னோட ஒப்பீனியன் என்னன்னா கண்டிப்பாப்பா பண்ணலான்னா. ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவளுக்கே ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்தது. எப்படி இதை நான் செய்ய முடியுமா முடியாதா, இல்லைம்மா கண்டிப்பாக நீ செய்ய முடியும். படம் பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. டைட்டிலுங்க நிசப்தம். நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்க்குறம்போது தியேட்டரில் நிசப்தமாக தான் இருக்க போகிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும்தான் பேசிட்டே இருக்கும், உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஷூட்டிங்கில் நான் ஆல்வேஸ் ஐ வாஸ் பிஸி, நான் பிஸியாக இருந்தேன். ஹீரோ அஜய் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார். கேமராமேனு மைக்கேல் சார், டைரக்டர் மைக்கேல்னா எவ்வளோ ஒரு சாஃப்ட்டு, ஒரு நிதானமான ஒரு மனிதன், உட்காந்து பொறுமையாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் மைக்கேல் சார். தேங்க்ஸ். நிஷப்தம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம், என்னோடய முதல் படம். தேங்க்யூ மைக்கேல் சார், என்னை இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. எனக்கு இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த சொசைட்டிக்கு தேவையான படம் இந்த டைமில். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்து ஒரு வெற்றி படம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார், டிஓபி ஸ்டார். அவரால் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். நான் ஷபீர் டிசைனர், அவருக்கு நன்றி. பழனி சார், சதீஷ், ஷரண் சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் பாருங்கள், ஒரு நல்ல கதை. நாங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கேர்ள்ஸாக சேர்ந்து பண்ணியிருக்கும் போது ஒரு சோஷியல் காஸ்க்காக பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவி எங்களுது. படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களோட போய் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Good evening everyone, and congratulations to the entire team of Nisabdam. And my name is Thompson Andrews, and I'm sorry I'm late, but I'm really excited to be here. I've heard the story, and Arun sir has done a brilliant job in the direction of this. So let's hear a huge round of applause for Arun sir. It's an extremely humble team here, and Sean has done a brilliant job on the music, and thank you Sean for getting me to sing on this.
And on behalf of Apeksha and me, I'd like to thank the entire team. The movie is a brilliant movie. I think the story is also something very unique in this entire spectrum of cinema. So thank you and all the best to everyone. நிசப்தம் அந்த ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதில் ஏதாவது கான்செப்ட் இருக்கும் அண்ட் ஒரு நல்ல விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிசப்தம் படம் வெற்றி அடையணும், அதாவது சத்தமான வெற்றியடை இந்த படத்தை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இது குடும்பத்தெல்லாம் சேர்ந்து படமாக பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து பார்க்குற படமாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டீம் அண்ட் ஆஸ் வெல். எனக்கு அபிநயா மேடம் இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அபிநயா மேடம் ஸ்டூடியோ 9 ப்ரொடக்ஷனில் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவங்க பண்ணுறாங்க. அதான் அவங்க பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஹீரோனியாக பண்ணுறாங்க நெக்ஸ்ட் படத்தில். ஸோ அப்போது இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டுட்டு தான் சரி சார் நான் வரேன் சார், நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன விஷயந்தான், கரெக்டான நேரத்தில் கரெக்டான கேப்பில் இந்த படத்தை பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். இந்த மாதிரி நல்ல படங்கள் தோல்வி அடையக்கூடாது, வெற்றி அடையணும்னு மனசார வேண்டிக்கிறேன். அப்புறம் மொத்த அனைத்து குழுக்களும் அப்புறம் ப்ரொடியூசர்ஸை அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க மேடம் பேசுனது தான் எனக்கு சிரிப்பாக இல்லை, ஃபீலிங்காக இருந்துச்சு. மொத்த ஃபேமிலி, ஏன்னா உண்மையான வார்த்தைகள் அவங்க மனசுலேருந்து வந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க மதர்-இன்-லா, பிரதர்-இன்-லா எல்லாத்தையும் குடும்பத்தையும் எடுத்துட்டாங்க. பட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரேர். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை பண்ணுறது. ஆல் த பெஸ்ட் மேடம். கண்டிப்பாக ஏஞ்சலியா மேடம் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், கங்க்ராட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் மைக்கேல், அருண் அண்ட் ஃபேமிலி அண்ட் த ஹோல் டீம், கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் திஸ் மூவி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆஸ் அ மதர் எனக்கு கதை ஒரு அளவுக்கு தெரியும், சொன்னாங்க அவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போது. ஸோ வித்தவுட் ரிவீலிங் த ஸ்டோரி, ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. அண்ட் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஸோ அது பேசாமையே விட்டுருவாங்க. பட் என்னோட இது என்னென்னா, இதை பற்றி பேசுகிறனால வில் பி ப்ரொடெக்டிங் அவர் சில்ட்ரன், விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பேசாமல் இருக்கிறனால அது மேலும் மேலும் நிறையா ஒரு இக்னோரன்ஸ், ஒரு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு போகுது. ஸோ இதை பற்றி பேசி ஆகணும், எல்லாருக்கிட்டையும் பேசி ஆகணும். நம்ம சில்ட்ரனுக்கு ஸ்பெஷலி இதை எஜுகேட் பண்ணியே ஆகணும். ஸோ தட் நாளைக்கு அவங்களுக்கு எதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்மக்கிட்டேயும் சொல்கிற நிலைமை அவங்களுக்கு உருவாக்கணும். ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த படம் மூலமாக வைட் ரீச் இருக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த டயஸில் இவங்க எல்லாரோடையும் இருக்கிறதுல வெரி ப்ரௌட். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் படத்தை வந்து பார்க்கும்போது இது இந்த காலத்துக்கு தேவையான படம். ஏன்னா இன்றைக்கி கிருத்திகா மேடம் மாதிரி இன்றைக்கி சமூகத்தில் ஆண்களுக்கு நிகராக 60% பெண்கள் இன்றைக்கி எல்லா துறையிலும் மேன்மையான இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகும் ஒரு நிர்பயா பலி கொடுக்கப்படுறாங்க, ஒரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு சுவாதி அடித்து கொல்லப்படுறாங்க, ஒரு நந்தினி 3 பேரால் அப்யூஸ் பண்ணி இந்த பீட்டாவே ஒழிக்கிற கோஷத்தில் நந்தினியோடைய குரலே தெரியாமல் போச்சு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது நம்ம நாட்டில் தான் நடந்தது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை சினிமா பேச மறந்துட்டு இருக்க ஒரு சூழலில் நீங்கள் பேச நினச்சதே பெரிய புரட்சி தான். அதுலேயும் ஒரு பெரிய வெற்றி இருக்குது. இந்த படம் வெற்றி அடைவதில் தமிழ் சினிமாவின் நேர்மை, சத்தியம் எல்லாம் அடங்கியிருக்கு. வெள்ளி சனி ஞாயிறுங்கிற 3 நாள் தமிழ் சினிமாவோட ஆயுள் சுருங்கிவிட்ட இந்த காலகட்டத்தில் படத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய பெரிய வலுவான ஒரு சக்தி தேவைப்படுது. கிருத்திகா மேடம் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம், ஆர்கே சுரேஷ் சார் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இந்த படத்தை நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்து இது மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பண்ணணும், நிச்சயமாக அது பண்ணுவாங்க. நல்ல படங்களுக்கு நம்ம எல்லாராலையுமே நம்ம செய்யக்கூடிய இன்றைக்கி தேவை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடுராத்திரியில் என்றைக்கு ஒரு பொண்ணு நடக்கிறாளோ அன்றைக்கி தான் சுதந்திரம்னு காந்தி சொன்னார். இன்றைக்கி காந்தி நடந்தாலே கைத்தட்டி பிடிச்சி அடிப்பாங்க. ஏன்னா இது கோட்சேக்களுடைய காலம், காந்தியோடைய காலம் கிடையாது. அதனால் இது மாதிரியான படங்கள் இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி.